மண்டல மகரவிளக்கு யாத்திரையில் சாதனை. சபரிமலையில் பக்தர்கள் வருகை 15 லட்சத்தை கடந்தது. கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல மகரவிளக்கு புனித யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மலையாள மாதமான விருட்சிகம் கார்த்திகை முதல் நாளான திங்கட்கிழமை நவம்பர் 17 மண்டல பூஜை காலம் தொடங்குகிறது. இதையொட்டி பக்தர்களின் சரண கோஷத்துடன் ஐயப்பன் கோயில் நடை நவம்பர் 16 மாலை 5 மணி அளவில் திறக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். சன்னிதானம், யாத்திரை பாதை மற்றும் அடிவார முகாம்களில் முதல் நாளிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நவம்பர் 16ஆம் தேதி மண்டல மகரவிளக்கு யாத்திரை தொடங்கியது முதல் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 30 வரை சபரிமலையில் 12,47,954 பக்தர்கள் வழிபாடு செய்துள்ளனர். நவம்பர் 30 மட்டும் மாலை 7 மணி வரை 50,264 பக்தர்கள் சபரிமலைக்கு வந்தனர். கடந்த சில நாட்களாக பக்தர்கள் கூட்டம் கட்டுக்குள்ளது. இதனால் பக்தர்கள் சிரமமின்றி வழிபாடு செய்கின்றனர். இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 7 மணி நிலவரப்படி மொத்தம் 14,95,774 பக்தர்கள் கோயிலை அடைந்துள்ளனர். மாலை 7 மணிக்கு பிறகான வருகை இன்னும் கணக்கிடப்படாததால் மொத்த பக்தர்கள் வருகை 15 லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணைய வழி முன்பதிவுகளை பெற்ற பக்தர்களில் சுமார் 15% பேர் வரவில்லை என்றும் நேரடி பதிவு வரம்பு தொடர்ந்து 5,000 உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை நள்ளிரவு முதல் மாலை 7 மணி வரை 66,522 பக்தர்கள் சபரிமலைக்கு வந்தனர். சபரிமலையில் கூட்ட நெரிசல் முற்றிலும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். மண்டல பூஜை யாத்திரையின் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போது ஐயப்பனுக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். அன்றிரவு நடை அடைக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும். மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ளது.